هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈமான் இஸ்திகாமத் என்ற தலைப்பில் வஹதத் இஸ்லாமி ஹிந்தினுடைய அகில இந்திய தலைமை ஒரு தொடர் பிரச்சாரத்தை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு மாதம் 1 முதல் 8 வரைக்கும் முன்னெடுக்க இருக்கிறது. ஏன் ஈமான் இஸ்திகாமத் என்று நாம் எல்லோரும் ஒரு கேள்வியை முன்வைப்பதற்கான எல்லா விதமான நியாயங்களும் இருக்கின்றது. எத்தனையோ விஷயங்களை தலைப்பாக ஆக்கி கொள்ளலாம். ஈமான் இஸ்திகாமத் என்பது எதற்காக என்று நாம் கேட்கலாம். துல்ஹஜ் மாதம் என்று எடுத்துக்கொண்டாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தான் முழுக்க முழுக்க அந்த எண்ணப்பட்ட 10 நாட்களிலே அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தாலா ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவரும் விட்டு சென்ற அடையாளங்களை கொண்டே அல்லாஹ் தாலா அமைத்து வைத்திருக்கிறான். அதை கொண்டே தன்னுடைய வழிபாடு அமைய வேண்டும் என்று அல்லாஹ் தாலா அவன் விருப்பம் கொண்டு அதை அவன் தேர்ந்தெடுத்து நமக்கு கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறான். இன்ன சஃபா ஒல் மருவத்த மின் ஷாயிரில்லா என்று சொல்கிறான். சஃபாவும் மருவாவும் அல்லாஹினுடைய 2 அத்தாட்சிகளாக இருக்கின்றன, அடையாளமாக இருக்கின்றன என்று சொல்கிறான். ஒத்தஹிதும் இம்மகாமி இப்ராஹிமம் சொல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த இடத்தை நீங்கள் உங்களுடைய தொழுகை தலமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். கமா சல்லை தாலா இப்ராஹிம் என்று அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதும் போது இப்ராஹிமுக்கு நீ ஸலவாத்து சொன்னதை போன்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வாயாக என்று சொல்கிறான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்பியதற்கு அவர்கள் அளித்த அந்த தியாகம் என்பது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருப்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதர், ஆனாலும் சமூகம் என்கிறான். அந்த சமூகத்தில் புறையோடி போயிருந்த எல்லா விதமான அக்கிரமமான, அநியாயமான, இறை மறுப்பு, இறை நிராகரிப்பு போன்ற சிந்தனைகள் கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை எல்லாம், மனிதர்களுக்கு இடையிலாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட பிளவுகள், பிரிவுகளை எல்லாம் ஒன்றிணைப்பதற்காக தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை முன்வைத்து அதிலே அவரே சாட்சியாகவும் வாழ்ந்து காட்டினார். அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ உடனுக்குடன் அவர் செய்தார். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய இறைவன் அல்லாஹ் அவரிடத்திலே நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், நான் அந்த இஸ்லாமாக நான் வாழ்கிறேன் என்று உடனடியாக சொன்னார் என்று இப்படி பல விஷயங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நினைவு கூறுகிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் தான் இன்றைக்கு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் நமக்கு ஹஜ்ஜினுடைய அந்த கடமைகளை கொண்டு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. சர்வதேச சங்கமம் என்ற அடிப்படையிலே உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் மொழி வேறுபாடுகள் இன்றி, இனம், நிறம், பின்பற்றக்கூடிய அவர்களுடைய கஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபு வழியில் உள்ள பல்வேறு விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற ஒற்றை வார்த்தையோடு அல்லாஹ்விடத்திலே நான் வந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லிருக்கின்றது அல்லவா, அது இறைவனுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றுவதாகும். உலகில் உள்ள அத்தனை மக்களும் அவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி ஒரே மாதிரியானவர்களே, அவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான செல்வம், உலகத்தினுடைய தகுதிகள் அடிப்படையிலே மேல் கீழ் என்ற ஒரு நிலை பிரிவு என்பது இல்லை என்று அல்லாஹ் தாலா அந்த ஹஜ்ஜை கொண்டு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிறுவி கொண்டிருக்கிறான், நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்முடைய சிந்தனைகள் அதன் பால் அல்லாஹ் தாலா ஈர்த்து கொண்டிருக்கிறான். இது எல்லாவற்றிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மிகப்பெரிய தியாகங்களும் அடையாளங்களும் இருக்கின்றன. குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம வல்லதீன மஅ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவரோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது என்று சொல்கிறான். இதையெல்லாம் இன்றைக்கு ஒரு முஸ்லிமினுடைய இதயத்திலே ஈமானாக அது அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு ஸ்திரமாக அது பதிய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு முஸ்லிமாக வாழ்வதே ஒரு சவாலாக ஆக்கிவிடப்பட்டிருக்கிறது. அவன் மிகப்பெரிய ஒரு தக்வாதாரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மிகப்பெரிய அளவிற்கு அல்லாஹ்வின் பால் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்தவனாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பெயர் தாங்கி முஸ்லிம் என்று இருந்தாலே போதும். மோப் லிஞ்சிங் என்று சொல்கிறார்கள். பசுவை அவன் அறுத்தான் என்று இல்லாத பழியை சுமத்தி அவனை
கூட்டம் சேர்ந்து கொன்று அவனை மாய்ப்பது கூட இன்றைக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக நடக்கிறது. இந்த நாட்டினுடைய பிரஜை அவன் இந்த காலமெல்லாம் சந்ததி சந்ததியாக இந்த சுதந்திரத்திற்கு முன்பும் பின்புமாக எந்த மண்ணில் வாழ்ந்தான், எந்த மண்ணிலேயே அவன் வியாபாரம் செய்தான், உழைத்தான், சம்பாதித்தான், சேர்த்தான், அதை எல்லாத்தையும் செலவழித்தான். அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததிகள் வந்தன என்ற ஒரு தொடர்நிலை இருக்கின்ற போது நீங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த பிரஜா உரிமையை இந்த நாட்டிலே நிறுவ வேண்டும், நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி புதிய புதிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிம் விரோத போக்குகளை அரசுகளும் இன்னும் அதை சார்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ஒரு ஈமானோடு வாழ்வது மிகப்பெரிய ஒரு சவாலாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒரு சாமானிய முஸ்லிமுக்கும் அமைந்திருக்கிறது என்ற நிலையில் இந்த ஈமானை விட்டுவிடுவதா அல்லது ஈமானில் உறுதியாக நின்று சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்வதா என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஈமானும் இஸ்திகாமத்தும் நமக்கு நல்ல பல பாடங்களை குர்ஆனினுடைய வழியாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஊடாக நமக்கு கற்றுத்தருகிறது. குர்ஆனிலே பல வரலாறுகள் முன் சென்ற சமூகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தீனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது, இந்த தீனை புறக்கணித்தவர்கள், அதை எதிர்த்து நின்றவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்றான். இதை எல்லாவற்றிலும் மூமின் எப்போதும் சோதிக்கப்படக்கூடியவனாக இருப்பான். சோதனை என்பது அவன் அடையக்கூடிய ஒன்றுதான், இது ஒன்றும் புதிதல்ல. முன் சென்ற சமூகம் இதைவிட மோசமான சூழல்களை எல்லாம் அது அனுபவித்திருக்கிறது, அடைந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவிற்கு விலை கொடுத்திருக்கின்றது அந்த சோதனைகளிலே. ஆனாலும் அவர்கள் ஈமானிலே உறுதியாக நின்றார்கள் என்பதனை அஸ்ஹாபுல் காஃபிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு மேற்கோள் காட்டுகிறான். குகை தோழர்கள் அவர்களை பற்றி நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறான். அதே போன்று அந்த நபிமார்களுக்கு துணையாக நின்றவர்கள் அவர்கள் எப்படி வஜா ரஜுல் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ என்று அல்லாஹ் தஆலா அதனை சிலாகித்து கூறுகிறான். ஒரு மனிதர் அந்த நகரினுடைய கோடியிலிருந்து ஓடி அந்த நபியை பார்த்து சொன்னார், இந்த இடத்தை விட்டு நீங்கள் காலியாகி விடுங்கள், சீக்கிரமாக வெளியேறி விடுங்கள், ஏனென்றால் உங்களை கொள்வதற்காக பின்னாடி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நல்லோர்களும் அந்தந்த இடங்களிலே வாழ்ந்தார்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்டுகிறான். காரணம், அந்த நல்லோர்கள் இதுதான் சத்தியம், இப்படித்தான் வாழ வேண்டும், மனிதனை வேறுபடுத்தி பார்க்க முடியாது, மனிதர்களுக்கு மத்தியிலே இனம் மொழி என்ற அடிப்படையில் அவன் கொண்டிருக்கக்கூடிய நிறம் என்ற அடிப்படையில் பிளவுபடுத்த முடியாது. இப்படியெல்லாம் வருகின்ற போது ஒரு மதத்தால் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சிக்கு முன்பாக ஒவ்வொருவரும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நேர் பார்வையை இந்த குர்ஆன் இந்த உம்மத்திற்கும் உலக மக்களுக்கும் அது போதிக்கிறது. அதிலே நீங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், இன்னா ஜஅல்நாக்கும் யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் உன்சா வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஓ மக்களே, பொதுமக்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், ஓ மக்களே, நீங்கள் எல்லோரும் ஒரு தாய் தந்தையிலிருந்து மின்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் உன்சா, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து தான் நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வம்சங்களாக குலகோத்திரங்களாக வாழ்வதெல்லாம் உங்களை ஒருவரை கொண்டு ஒருவரை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக. கபாயில லிதஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உங்களில் யார் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள், அவர்கள்தான் மிகவும் மேன்மை தங்கியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், மனிதர்களுக்கிடையிலே அவர்களுடைய பிறப்பை கொண்டோ அவர்களுடைய நிறத்தை கொண்டோ மொழியை கொண்டோ நிலத்தை கொண்டோ எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை என்ற ஒரு சமத்துவத்தை, சமாஹத் என்ற அரபியிலே சொல்வார்கள், சமத்துவம், அந்த சமத்துவத்தை இந்த இஸ்லாம் போதிக்கிறது, அதையே நிறுவி காட்டுகிறது. அதே மாதிரி அதில் என்று சொல்லக்கூடிய நீதி, முஸ்லிம் இல்லை என்றெல்லாம் நீதிக்கு முன்பாக பார்ப்பதில்லை. நீதிக்கு நிறம் தெரியாது, நீதிக்கு அவன் கொண்டிருக்கக்கூடிய மொழி தெரியாது, அவன் எந்த நிலத்தில் வாழ்கிறான் என்பதெல்லாம் நீதிக்கு முன்பாக வராது. நீதிக்கு முன்பாக ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் மகன் குற்றம் செய்தாலும் அது குற்றமாகவே கருதப்படும். ஜனாதிபதியை குற்றம் செய்தாலும் குற்றவாளி கூண்டிலே அவர் நிறுத்தப்படுவார். நீதிக்கு முன்பாக அனைவரும் சமம் என்ற ஒரு கொள்கையை, உயர்ந்த ஒரு சிந்தனையை இந்த இஸ்லாம் முன்வைத்து அதனையே கடந்த காலங்களிலே நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நீதி, சமத்துவம், இப்படிப்பட்ட விஷயங்களிலெல்லாம் எல்லோரும் பொதுவானவர்கள், மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்கள் என்ற ஒரு வகையிலே ஒரு கொள்கையை, ஒரு திட்டத்தை முன்வைக்கக்கூடிய எல்லா விதமான அம்சங்களும் குர்ஆனிலே இருக்கிறது. அதைத்தான் நாம் ஈமானாக கொண்டிருக்கிறோம். இந்த நம்மை படைத்த ரப்பை நாம் கண்களிலே பார்க்கவில்லை, ஆனாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹ் வழங்கிய வேதத்தை அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் கண்களால் பார்க்கவில்லை, ஆனாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் தான், ஒரு வானவர் தான் அதை கொண்டு வந்தார் என்பதனை நாம் ஈமான் கொள்கிறோம். வானவர்கள் உண்டு என்பதனை நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே போன்று ரசூல்மார்கள், இவர்கள் தான் இந்த இஸ்லாத்தை உலகிலே மக்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்ய வந்தவர்கள் என்பதனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மூசாவும் ஈசாவும் வேறானவர்கள் அல்ல,
முஹம்மதை போன்று அவர்களும் முன் சென்ற சமூகத்திற்கு முன்பாக இந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்கள் அறிமுகம் செய்தவர்கள் என்று நாம் அதனை முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த சத்தியத்தை குர்ஆன் முன்வைத்து நமக்கு அது வழிகாட்டுகிறது. அதையே நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக நபிமார்களிலும் வேறுபாடு நாம் காட்டி இன்னாரை பின்பற்றலாம், இன்னாரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கூட ஒருவன் முஸ்லீமாக இருக்க முடியாது என்ற ஒரு சிந்தனை இஸ்லாம் முன்வைக்கிறது, அவனுடைய ஈமான் முன்வைக்கிறது என்று சொன்னால். இப்படிப்பட்ட ஒரு உயர் கொள்கையை சார்ந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஒரு முஸ்லிம் ஆட்டுவிக்கப்படுகிறான், ஒரு முஸ்லிம் சோதிக்கப்படுகிறான். பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலே பொய்யாக அவனுக்கு எதிராக பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படுகின்றன. சாமானிய மக்களுடைய உள்ளத்தில் கூட வன்மத்தையும் ஆக மோசமான பல்வேறு தவறான தகவல்களையும் சித்தரித்து அது அவர்கள் சிந்தனையிலே உண்மை என நம்ப வைக்கப்படுகிறது. அதன் மூலமாக ஒரு வெறுப்பை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக ஒரு திரளாக அது நிலைநாட்டப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. இதற்கெல்லாம் அதே ஒரு உம்மத்தாக நாம் இருந்து, ஒரு சமூகமாக இருந்து அல்லாஹுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்களாக, உலகில் இதை போன்ற எந்த சோதனைகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடியவர்களாகவும், அதனை எதிர்த்து இந்த சத்தியத்தின்பால் நின்று நிலைக்கக்கூடியவர்களாகவும், சத்தியத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர்களாகவும் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் முன்மாதிரியாகவும் நமக்கு கற்றுத்தருகிறன. அந்த அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதனை ஒரு நினைவுறுத்தக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே நீங்கள் அத்தனை பேரும் இந்த அல்லாஹ்வின் பால் நம்மை ஆக்கி கொள்ளக்கூடியவர்களாக, அவன் பால் விரையக்கூடியவர்களாக, அவன் பால் நம் மன்னிப்பை அதிகப்படுத்தி நாம் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து வருந்தி அவனிடத்திலே பிழை பொறுக்க தேடியவர்களாக, அவன் நமக்கு எதனை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதனை செயல்படுத்தக்கூடியவர்களாக, எதை கூடாது என்று தடுத்தானோ அதனை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும், நாம் ஆக வேண்டும் என்பதனை இந்த ஈமான் நமக்கு பாடமாக ஆக்கி தருகிறது. இந்த இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய அதிலே விடாமுயற்சியோடு, அதிலே ஒரு நிலைத்த தன்மையோடு எப்போதும் நாம் இருக்க வேண்டும் என்பதனையும் இந்த இஸ்திகாமத் நமக்கு வலியுறுத்துகிறது. கடந்த காலங்களில் உள்ள நபிமார்களுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை பற்றியெல்லாம் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சுட்டி காட்டி இப்படித்தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறான். இந்த துனியா இதோடு முடிந்து போவதில்லை, மறுமையை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. அங்கே நம்முடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும், நம்முடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் நிறுக்கப்படும், அதன் அடிப்படையிலே நமக்கு சொர்க்க நரகம் என்பதன் வழங்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் தாலா நமக்கு குர்ஆனின் மூலமாகவும் அன்னலாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாகவும் அவருடைய வாழ்க்கையை கொண்டுமே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலோடு தான் இந்த உலகிலே வாழ்கின்ற நிலையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் தைரியமாக வீரமாக இருக்க வேண்டும். அற வழியிலே அவன் இந்த சமூகத்தில் அவனுக்கு எதிராக எதையெல்லாம் தப்பான அபிப்பிராயங்களாக பிரச்சாரங்களாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதோ அதனை அற வழியிலே அவனை எதிர்த்து நின்று சத்தியம் இதுதான் என்பதனை அந்த நிலையிலே மக்களிடத்திலே அவன் அறிமுகம் செய்ய வேண்டும். சத்தியத்திற்காக வாழ வேண்டும், அவனுடைய மரணமும் சத்தியத்திற்காகவே அமைய வேண்டும். அதைத்தான் இந்த தொடர் பிரச்சாரம் நமக்கு ஒரு விஷயமாக ஆக்கி நமக்கு ஒரு அறிமுகம் செய்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் சிந்திப்போம், இந்த பிரச்சாரத்தை நாம் வெற்றி பெறச் செய்வோம், மக்களுக்கு மத்தியில் இந்த தீனை நாம் அறிமுகம் செய்வோம். அதன் மூலமாக தப்ப அபிப்பிராயத்தை எந்தெந்த அந்த சூழ்ச்சிக்கார சதிகார கும்பல்கள் செயல்படுத்த நினைக்கிறதோ அதனை நாம் தோற்கடிப்போம். ஒட்டுமொத்த உலக மக்களையும் அந்த அல்லாஹ்வின் பால் மனம் திரும்பக்கூடியவர்களாக நாம் மாற்றுவோம். அந்த செய்தியை மக்களிடத்தில் நாம் எடுத்துச் செல்வோம். அதுக்கான ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தினுடைய நாட்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம் என்று கூறி, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒரு அமைதியான சூழல் நிறைந்த ஒரு சமத்துவமும் நீதியும் தலை தோங்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு சமூகத்திலே என்னையும் உங்களையும் வாழச் செய்வானாக. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நமக்கு நம்முடைய வாழ்நாளில் அவன் காட்டுவானாக. அதன் அடிப்படையில் உலகமே வியந்து போற்றி இப்படிப்பட்ட ஒரு நீதியையும் ஒரு சமத்துவத்தையும் தான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இந்த சமத்துவம் என்பதும் நீதியும் அந்த ஏக இறைவனுடைய சிந்தனையை கொண்டு மட்டும் தான் சாத்தியம் என்பது இப்போது நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் அந்த மக்களையும் இந்த தீனின் பால் அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவோம், இஸ்லாத்தை அவர்களிடத்திலே கொண்டு செல்வோம், அறிமுகம் செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول